சன்ஸ்கிரீன் எல்லாம் வந்து மேனாட்டுக்காரர்கள் அறிமுகப்படுத்தினது தான். நாம அவங்க வந்து குளிர் பிரதேசத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு வேர்வையே வராது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனாக்கா வாட் ஒரு கலர்னு கேட்பாங்க. நான் அங்க இருந்தபோது எனக்கு அது கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ப்ரௌன், தெர் இஸ் நோ சச் கலர். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இருட்டை ஒழிக்கிறதுக்கு பல்பை போட்டோம், இருட்டை காலி போட்டோம். வெயில் அடிக்கிறதுக்கு இதுக்கு ஃபேனை போட்டோம், ஃபேனுக்கு மேலே வந்து ஏசியை போட்டோம். இயற்கையோட இருக்க மாட்டேங்க. இன்னைக்கு என்னாச்சு, நம்ம நான் ஒரு லேசா மழை பெஞ்சா கூட வெளியே போக மாட்டேங்க. லேசா வெயில் அடிச்சா கூட என்ன வெயில் அப்படி பழத்தை கொண்டு கொடுத்தாக்கா அதை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி கழுவி அந்த தோல்ல இருக்கிற சக்தியை பூரா ஒழிச்சு கட்டிவிட்டு அப்புறம் திட்டுறீங்க. எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கேட்டா ஜங்க் ஃபுட் ஏன்டா சாப்பிட்றேன், அதுல தான் நல்லதாகிட போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியது கட்டாயம். நாட்டு சக்கரை சாப்பிட்றேன், அதனால ஆயுசை கூட்டிட்டு ஆயுசை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் உட்காந்துட்டு என்ன பண்றேன் எனக்கு புரியாம போகுது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். கொளுத்துற சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவா வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்மர்ல வந்து நம்மளோட ஸ்கின் எல்லாம் டேன் ஆகாம இருக்கணும்னா சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் போடுறதுனால வந்து ஸ்கின்ல நிறைய அந்த இது வந்து பிளாக் ஆயிடும், ஸோ ப்ராப்பரான அந்த பிரீதிங் சர்க்குலேஷன் இருக்காதுன்றாங்க. ஒரு மருத்துவரை அதை நீங்க எப்படி டாக்டர் பாக்குறீங்க? உபயோகப்படுத்துறதுனால பாதிக்கப்படாமையே போயிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, போட்ட உடனே தப்பான ஆளுங்களும் இருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் வந்து மேனாட்டுக்காரர்கள் அறிமுகப்படுத்தினது தான். நாம அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு வேர்வையே வராது. அவங்களுக்கு வேர்வை நாளங்கள் எல்லாமே சுருங்கி தான் கிடக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு மெலனின் பிக்மெண்ட்டும் இருக்காது. மெலனின் பிக்மெண்ட் தான் கலர் கொடுக்கறது ஸ்கின்னுக்கு, தோலுக்கு நிறத்தை கொடுக்கறது. வெள்ளையா இருக்கிறாங்கன்னாக்கா மெலனின் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு சரியா இருக்குதுன்னாக்கா ப்ரௌன் கலர்ல இருப்பாங்க. ரொம்ப மெலனின் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் பிளாக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த மேனாட்டில் வந்து ஒரே வெப்பநிலை தான், குளிர் தான். வெயில்ன்றது வந்து ஒரு அதாவது நம்முடைய அதிகாலை 5:30 மணிக்கு இருக்கிற வெப்பம் இருக்குது இல்லையா, அந்த வெப்பம் தான் அவங்களுக்கு வந்து கொதிக்கிற வெயில்னு அர்த்தம். அந்த ஊருக்கெல்லாம் கொஞ்சம் லேசாக வெயில் அடித்தா கூட தாங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் வெயில் அடித்தா கூட உடனே உடைய கழட்டி போட்டாங்க, தாங்க முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் தேவை. நம்ம இன்னும் தென்னிந்தியா, வட இந்தியா கூட நான் சொல்ல மாட்டேன், தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரே வெதர் தான், ஹாட்டஸ்ட். ரெண்டாவது சூரியன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிற பகுதி நம்மளுக்கு தான். காலையில் 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு போகும். 12 மணி நேரம் சூரிய வெளிச்சம் நமக்கு எப்பவுமே இருக்கும். இது அந்த மாதிரி வசதியெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால தான் நாகரிகம் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், இந்த பிரதேசங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் வந்து 12 மணி நேரம் தொடர்ந்து நல்ல வெப்பத்தை கொடுக்குற பூமியாக இருக்கிறதுனால தான் இருக்குது. இந்த ஊரில் நம்ம வந்து சன்ஸ்கிரீன்லாம் போட தேவையில்லை. அது ஏன்னா நம்ம உடம்பு அதுக்கு பழகி இருக்குது. நாம் அது மாதிரி தான் பிறந்திருக்கோம், வேர்வைக்கு பழகி இருக்கோம். நீங்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு தான் நம்ம சட்டை போட ஆரம்பித்தோம். பழைய காலத்து மன்னர்களும் சட்டை போடலை. நீங்கள் கோயில் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து வெறும் வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. பெண்களும் வெறும் இடுப்புக்கு கீழே தான் துணி இருக்குது, மேலே துணி கிடையாது. முகலாயர்கள் படையெடுப்புக்கு பிறகு தான் அந்த பெண்கள் மேலே துணியை போட ஆரம்பித்தாங்க. நீ கோயிலில் போய் பாருங்கள், ராஜாவுடைய சிலையெல்லாம் இருக்கும், கடவுளுடைய சிலையெல்லாம் இருக்கும், எதுக்குமே மேலே துணி கிடையாது. அப்படி தான் நம்ம இருந்தோம். வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்லாக்கு, அது இது பேண்ட்டு இது மாதிரி இருக்க, ஒரு வேட்டி எடுத்து ஒரு துண்டை எடுத்து கட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். அதுதான் நம்முடைய அந்த வேர்வைலாம் அப்படியே ஆவியாக போயிடும். அதனால் நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் போட வேண்டிய தேவையும் இல்லை. ரெண்டாவது நம்ம வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல, கருப்பு நிறம் தான். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனாக்கா வாட் ஒரு கலர்னு கேட்பாங்க. அது இப்போ வச்சுருக்காங்களா என்ன தெரியாது. நான் அங்கே இருந்தபோது எனக்கு அது கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ப்ரௌன், தெர் இஸ் நோ சச் கலர்ன்ட்டாங்க. ஆமாம், பிரிட்டிஷ் ப்ரௌன் அவங்க ஐ எம் ப்ரௌன் அப்படின்னா எய்தர் ஒயிட் ஆர் பிளாக். ஐ எம் பிளாக் அப்படி. யுவர் ஃபேர், நோ ஐ எம் பிளாக் அப்படி. உனக்கு என்ன அவமானப்படுத்துக்கு தான் நான் கேட்குறேன். ஐ ஃபீல் ப்ரௌட் டு பி பிளாக் அப்படி. இது எங்கே நடந்ததுன்னா, அமெரிக்கன் பார்லிமெண்ட் பில்டிங் உள்ளார நுழையும் போது கேபிட்டல் அப்படின்னு பேர் இருக்குது. அந்த பில்டிங் உள்ளார நுழையும் போது அந்த என்ட்ரன்ஸில் நம்ம பாஸ் கொடுக்குற இடத்துல இந்த கேள்வி, அந்த பொண்ணு ஒரு இந்தியன் ஒன்று ஒரு கேவலமாக அவன் என்னை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கேள்வி.
அதுக்கு நான் பதில் சொன்னேன், ஐ ஃபீல் ப்ரௌட் டு பி பிளாக். சார் ஒரு டவுட் சார், இப்போ இந்த மெலனின் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஸ்கின்லயும் இருக்கட்டும் ஹேர்லயும் இருக்கட்டும் இந்த மெலனின் கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கணும், அதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் ஆகாம பாத்துக்கோன்றாங்களே சார், இது உண்மையா? மெலனின் பிக்மெண்ட் டேமேஜ் பண்ணாமல் இல்லை. அந்த மெலனின்ங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு பகுதி, ஒரு இது நிறமி. அந்த நிறமி அதுதான் நம்ம தோலுக்கு நிறம் கொடுக்கறது. கார்னியா கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நிறமி தான். இது கன்ஜக்டிவாக வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நிறமி தான். அந்த மெலனின் எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த மெலனின் வந்து சில பேருக்கு என்ன ஆகணும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல குறைச்சலாக இருக்கும். அதுதான் வந்து வெண்குஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, லியூகோடெர்மா. அது அந்த மாதிரி வர்றது. அது வியாதியே இல்லை. அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல மெலனின் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் யூனிஃபார்மாக மெலனின் இருக்குது, வெள்ளையர்களுக்கு யூனிஃபார்மாக மெலனின் இல்லை. நாம் வந்து அதுதான் வந்து ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் அழகாக சொன்னார், உங்களுடைய நிறம் என்னன்னு போது நாங்கள் ப்ரௌன் நிறத்தை சேர்ந்தவங்கன்னார் அப்படின்னு சொல்லும்போது சொன்னோம். அப்போ உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. நாங்கள்லாம் வெள்ளையாக இருக்கிறோம், அவங்களாம் பிளாக்காக இருக்கோம், இதென்ன ப்ரௌன் கலர்னாங்க. அவர் சொன்னார், ஒரு விளக்கம் சொன்னார். கடவுள் வந்து மனுஷனை படைச்சார், தோசை மாதிரி சுட்டார், மாவை ஊற்றினார், வெந்து வேகாமல் எடுத்து விட்டார், அது வெளியேறுன்னு போயிடுச்சு. அதுதான் நீங்கள். அப்புறம் சரி ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டோம், அதான் விளையாடு வேகாமையாக எடுத்துட்டோன்ட்டு அடுத்த தோசை ஊற்றினார், அப்படியே விட்டார், அது கரையல் நாய்ப்போச்சு. அதுதான் பிளாக்கு. ரெண்டும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் எடுத்தது தான் நாங்கள் அப்படின்னு. அப்புறம் தான் அடங்குனாங்க. இது மாதிரி இந்த மெலனின் பிக்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஊரில் அது வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டார்க்காக இருக்கும். நார்த்தில் வந்து அவங்களுக்கு மெலனின் பிக்மெண்ட் குறைச்சல். அதனால தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க, ஒயிட் கலராக இருக்காங்க. ஃபேர்னு சொல்லக்கூடாது, க்ளோவாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சன்ஸ்க்ரீன்லாம் போட வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தோலுக்கு இந்த வெப்பத்தை தாங்கிறதுக்கும் இந்த வெப்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு நீங்கள் செலவு பண்ணுறது உங்கள் இஷ்டம். காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உலக புகழ் பெற்ற பாடகர் இறந்து போயிட்டார். அவர் ஏன் இறந்தார் தெரியுமா? தன்னை வந்து கருப்பு நிறத்தை வந்து அவர் கேவலமாக நினைச்சார். அதுக்காக என்ன பண்ணாருன்னா, அந்த மெலனின் இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சர்ஜரியை பண்ணிக்கிட்டார். சர்ஜரி பண்ணது என்னாச்சுன்னா, அவங்க ஓவராக பண்ணி ஒரே விளையர்னு ஆகிட்டார். விளையர்னு ஆனதுன்னா மெலனின் பூரா போயிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா அவர் முகம் வந்து பிசாஸ் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு பாடவெல்லாம் ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு அவர் கேன்சர் டெவலப் ஆகி அவர் இறந்தார். இவ்வளோ காம்ப்ளிகேஷன் கொண்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மெலனின் ரிமூவ் பண்ணுற அந்த சர்ஜரி யாரும் பண்ணிக்கிறது. நம்ம ஊரில் இருக்காங்க சில பேர், தான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவை இல்லை, தான் பிராமணன்லாம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று ஆடுறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அதெல்லாம் நடக்காது, பிரயோஜனம் இல்லை. உன் நிறத்தை நினச்சி நீ ஏன் இது பண்ணுற? அது நல்லா அந்த ஒரு கவிஞர் நல்லா எழுதினார், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். நல்லா இருந்தது. அதை வெளுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த கலரை பார்த்து ரசிக்கட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன். தேவ் முகர்ஜின்னு ஒரு ஹிந்தி ஆக்டர் இருந்தார். அவர் தான் அந்த ஹிந்தி படங்களில் இன்றைக்கி வந்தபோது தாடி வச்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு வந்தார். தாடி எடுத்துருங்க, நான் இப்படி நடிக்கிறதுக்கு விரும்புகிறேன், இப்படி என்னை வச்சு எடுக்கிறது தான் எடுக்க, இல்லாட்டி வேண்டான்ட்டார். அப்படி வச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி யூல் பிரைனர்னு ஒரு அமெரிக்கன் ஆக்டர் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தார். கிராப் வைக்க சொன்னாங்க, முடியாது, யூல் பிரைனர்னா வழுக்கத்தலை, அப்படி தான் வரணும், அந்த ஸ்டைலில் என்னை அக்செப்ட் பண்ணுறது தான் பண்ணுங்க, இல்லாட்டி முடியாது அப்படின்னார். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படியே வர்றாங்க. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அனாவசியமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை. இப்போ நம்ம ஊருக்கு வந்து சன்ஸ்கிரீன் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா சார்? இருக்கிற அழகை ரசிக்கிறவங்களை ரசிக்கட்டுமா? பிடிக்காதவங்க வந்து எப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்க போகுது அவங்களுக்கு. ஒரு சந்தேகம் சார், அந்த காலத்துலலாம் வயக்காட்டில் வேலை செய்வாங்க, அண்ட் நிறைய நம்மளோட தாத்தா பாட்டிங்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வெறும் காலில் நடக்கிறது, வெட்ட வெளிச்சத்தில் தான் வெயிலில் தான் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வரல. ஆனால் இப்போ தான் நிறைய ஸ்கின் கேர் எடுக்கிறாங்க, நிறைய இந்த சன்ஸ்கிரீன்ஸு லோஷன்ஸ் எல்லாம் போட்டுமே வருதே சார். ஏன்னா நம்ம இயற்கையோட ஒத்து வாழ மாட்டேங்கிறோம். அன்னைக்கு வந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரியாது. ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கிற வரலாம். 4 வயசு இருக்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விவரம், என்னன்னா, 5:30 மணி ஆச்சுன்னா இருட்ட ஆரம்பிக்கும், எல்லாம் வந்துடுவாங்க. அதெல்லாம் வீடுகள்லாம் வந்து குடிசை ஓடு இந்த மாதிரி வீடுகள் தான் இருக்கும். எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்து சேர்ந்துட்டாக்கா ஆம்பளைங்க பூரா கைத்து கட்டில் கொண்டு வெளியில் போட்டுருவாங்க.
போட்டு அதில் தலைகாணி போட்டு உட்காந்து பெண்கள் பூரா அந்த கைத்து கட்டுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு புருஷன் மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 6 மணிக்கு கல்லால் செஞ்ச தூண் இருக்கும். அந்த தூணில் வந்து ஒரு விளக்கு இருக்கும், அந்த லாந்தர் மாதிரி இருக்கும். அந்த முனிசிபாலிட்டியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து கெரோசின் டின்னை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அதில் ஒரு பெரிய மொல்றதுக்கு ஒரு கரண்டி, இப்போ நீளமான ஒரு கரண்டி ஒன்று வச்சுருப்பார். அது இருக்கும். இந்த கையில் பந்தம் இருக்கும். கரெக்டாக அந்த 6 மணிக்கு அந்த லாந்தர் விளக்கை திறப்பார், தூண் மேலே இருக்கிற விளக்கை திறப்பார். அது இப்படி எடுத்தாருன்னா அதை வந்து கெரோசின் வரும், அதை அப்படியே ஊற்றுவார். அதில் ஊற்றிட்டு அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பந்தத்தில் கொடுத்தாரு. அப்படின்னா மணி 6ன்னு அர்த்தம். அதுதான் தெரு வெளிச்சம். நாங்கள் கொஞ்சம் வத்தியான குடும்பமாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து லாந்தருக்கு பதிலாக பெட்ரோமேக்ஸ் லைட் இருக்கும். பெட்ரோமேக்ஸ் லைட் போட்டாக்கா அப்படி ஜகஜோதியாக இருக்குது. அது வந்து எங்கள் அப்பா வந்து அந்த கேஸ் எல்லாம் அடித்து மேண்டில் மாட்டி, இப்போ அதெல்லாம் இல்லை. இந்த கேஸ் லைட்டுன்னு பேர், இப்போ பெட்ரோமாக்ஸ் லைட்டுன்னு பேர். அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து வெளியில் வந்து கரெக்டாக அந்த 7 மணிக்கு வருவார். வந்த உடனே அந்த கட்டில் வெளியே போட்டுட்டு அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு வெளியே வச்சுட்டு பேசியிருப்பான். 9 மணிக்கு ஊர் அடையணும். இதுதான் வாழ்க்கை. அந்த காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வழி கிளம்பிடுவாங்க. சாமக்கோடி கூடிச்சுன்னா ஜனங்க வெளியே ரெடி ஆகிடுவாங்க, வேலைக்கு கிளம்பிடுவாங்க. எல்லாருமே விவசாயிகள். காலையில் கிளம்பி தூக்கிட்டு இது போயிடுவாங்க. ஒரு 7-7:30 மணி போல் வீட்டில் எல்லாம் வந்து அந்த கஞ்சி கலையத்தில் எல்லாம் இதை கஞ்சியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் அப்போ வந்து மாடு வச்சு மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் இதை பண்ணி சாயந்தரம் விவசாயம் பண்ணுவாங்க. மற்ற ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு, அதுதான் வாழ்க்கை. இதில் வந்து இயற்கையோடு இருந்தோம். ஒரு வேகுதுங்கிறதுக்காக ஃபேன் போட்டுக்கல, ஃபேன் இல்லை, ஓலை விசிறி தான். அதில் விசிறிட்டு இருப்போம், அப்புறம் அப்படியே படுத்துவோம். இயற்கையோடு இருந்தோம். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இருட்டை ஒழிக்கிறதுக்கு பல்பை போட்டோம், இருட்டை காலி பண்ணோம். வெயில் அடிக்கிறதுக்கு இதுக்கு ஃபேனை போட்டோம், ஃபேனுக்கு மேலே வந்து ஏசியை போட்டோம். இயற்கையோடு இருக்க மாட்டேங்கிறோம். அதனுடைய விளைவு தான் தோலுக்கு இருந்த அந்த சக்தியெல்லாம் போயிடுச்சு. போனதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட தோலுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. பயன்படாமல் போனதுனால நமக்கு இருந்த பல பாதுகாப்புகள் நம்ம போயிடுச்சு. மிருகத்தை விட நம்ம ஜாலியாக இருந்தோம். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நனைஞ்சி கிணஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டோம். இன்றைக்கி என்னாச்சு, நான் ஒரு லேசாக மழை பெஞ்சா கூட வெளியே போக மாட்டேங்க. லேசாக வெயில் அடித்தா கூட என்ன வெயில் அப்படிங்கிறது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது. அல்லது அப்படியே அந்த கொட்டுற மழையில் ஆனந்தமாக வந்துக்கிட்டு நாங்கள் ஓடி ஒதுங்கின வேலையே கிடையாது. இன்னொன்று சார், இப்போ சன்ல வந்துட்டு இந்த விட்டமின் டி நிறையா இருக்கும்னுவாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து நம்ம வந்து எவ்வளோக்குள்ள வெயிலில் இருக்கோமோ நமக்கு வந்து அந்த விட்டமின் டி குறைபாடெல்லாம் வராது அப்படின்னாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வெயிலை அவாய்ட் பண்ணுறதுனால விட்டமின் டி கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஏடிஇகே அந்த இந்த எசென்சியல் விட்டமின்ஸ் அதெல்லாம் நம்ம காலி பண்ணிடுறோம். எலும்புக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த எலும்புக்கு தேவைப்படுற அந்த டிஇகே எல்லாமே போயிடுது இல்லை. இன்றைக்கி தான் இயற்கையோட வாழ மாட்டேங்கிறீங்களே. பழத்தை கொண்டு கொடுத்தாக்கா அதை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி கழுவி அந்த தோலில் இருக்கிற சக்தியை பூரா ஒழிச்சு கட்டிவிட்டு அப்புறம் தின்றீங்க. ஒரு அரிசி பருப்பை கொண்டு வந்தாக்கா அதை போட்டு வேக வச்சு எல்லாம் போட்டு கஞ்சியில் எல்லாத்தையும் கீழே கொட்டிவிட்டு சக்கையை மாத்திரை வச்சுக்கிறீங்க. எல்லாமே தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் கேட்டால் ஜங்க் ஃபுட் ஏட்டா சாப்பிட்றேன்றீங்க. அதில் தான் நல்லதாகிட போகுதுன்னு. அவன் இட்லி தோசை விற்காம போயிட போகுதுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு கிளப்பி விட்டு போயிட்டானுங்க. அதை இட்லி தோசையில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஜங்க் ஃபுட்டும் கோதுமை தானே, மைதா தானே, சீஸ் தானே போடுறோம், சீஸ், சிக்கன், அதுலயும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படியே தூவுறான். நீங்கள் பழம் சாப்பிட்ற வழக்கமே இல்லையோ உங்களுக்கு. அத்தனையும் அதில் இருக்குது இல்லை. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி அதை வந்து கேன்சர் வரும்னு சொல்லி கிளப்பி விட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா நோய்க்கும் அதான் காரணம்னு சொல்லி கிளப்பி விட்டு வச்சுருக்கீங்க. எல்லா நோய்க்கும் அத்தனை நோயுமா வந்து அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு. இதெல்லாம் வந்து நம்ம வியாபாரம் கட்டுப்படக்கூடாது, அவன் கிளப்பி விட்றது தான். தொழில் போட்டியில் வர்ற பிரச்சனை தானே. இப்போ நம்ம கோழி முட்டைகள் வந்து பயங்கரமாக நாமக்கல் முட்டை வந்து உலகம் பூரா போச்சு. கேரளாக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் வாத்து வளர்த்துறவன். வாத்து முட்டை ஏற்றுமதி அவனால் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தான், வாத்து முட்டை சாப்பிட்டாக்கா செக்ஸு உணர்ச்சி ஜாஸ்தி வரும்னு ஒரு கிளப்பி விட்டான். ஆனால் அது ரூமர் தானே சார். வாத்து முட்டை அப்படி இருந்தாலும் வாத்து எங்கே பார்த்தாலும் கோழியை விட ஜாஸ்தி இருந்துருக்கணுமேம்மா. வாத்து கோழியை விட குறைச்சலாம் இல்லை. இவன் சொல்றது உண்மையாக இருந்தால் வாத்து தான் உலகம் பூரா இருந்திருக்கு. அவ்வளோதான். வாத்துக்கறி 1 கிலோ கிளப்பி விட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு வந்து வாத்து முட்டையை எடுத்து பண்ணாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் அதை வாங்கினவங்க.
கொஞ்ச நாள் விஷயம் வெளியே வந்துருச்சு, வாத்து மட்டும் அடிபட்டு வச்சு மாடை எப்படி வந்துட்டாங்க. இது மாதிரி தொழில் போட்டியில் உருவாக்குற கதைகள் தான். இதில் வந்து நம்ம வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கரெக்டாக தான் வச்சிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கார்போஹைட்ரேட்டு, அதில் வந்து நம்ம புரோட்டீன் வேணுங்கிறதுக்காக பருப்பு போடுறோம், அதில் கொஞ்சம் ஃபேட் வேணுங்கிறதுக்காக நெய்யை ஊற்றுறோம். ஆக ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் 3 வந்துருச்சு. போட்டு பெஞ்சு சாப்பிட்றீங்க. மினரல்ஸ் வேணும், காய்கறி வச்சுக்கிறீங்க. ஒரு ஊறுகாய், அது வந்து வெறும் மினரல் தான், அதில் உப்பு சேர்த்துறீங்க, சோடியம் இருக்குது, அதில் கொஞ்சம் காய் இருக்குது, மினரல் எல்லாம் சேர்த்துறீங்க. எல்லாம் அற்புதமான சாப்பாடு. இந்த பருப்பு இது வந்து பத்தாதுங்கிறதுக்காக நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம். அந்த நான்வெஜ்ஜில் வந்து டைரக்ட் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, சத்துணர்வு. அதனால தான் உங்கள் மாதிரி பெண்கள் அந்த காலத்தில் 2 உலக்கையை இப்படி வச்சு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படின்னு போடுவாங்க. பாட்டியெல்லாம் எப்படி போடும் தெரியுமா? அந்த உலக்க குழி உளுந்தாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், அரை அடி சுற்றுவட்ட இது தான் இருக்கும். கரெக்டாக இந்த பாட்டி இப்படி போட்டு இப்படி எடுத்தா அந்த பாட்டி அப்படி போடும். அது டான்ஸ் மாதிரி இருக்கும். சாக்டுன்னு 2 உலக்கை போடுறது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வேறு சொல்லுவாங்க, உஸ் உஸ் அப்படின்னு போடுவாங்க. இன்றைக்கி உங்களால் உலக்கையை தூக்க முடியாது, உலக்கையை கையில் தூக்க முடியாது, உங்களுக்கு சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த உடம்பை வீணாக்கிங்க. அதனால் அதனுடைய விளைவு தான் என்னாச்சுன்னா, ஆரியக்கல்லில் அந்த ஆட்டுக்கல்லில் இது பண்ணுவாங்க, அம்மியை போட்டு இது பண்ணுவாங்க. இவ்வளோலாம் பண்ணதுனால தான் அவங்க இடுப்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பிரசவங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. சிசேரியன்லாம் கிடையாது. அது நாட்டு மருத்துவ வந்து பிள்ளை பெற்றுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பிள்ளை பார்க்குறதுங்கிறது வந்து பெரிய இதாக இல்லை போயிடுச்சு. 9 மாதம்லாம் இருக்க முடியாது சார், நீங்கள் 9ஆவது மாதம் பிள்ளை நல்லா வளர்ந்துன்னு எடுத்துருங்க சார் அப்படின்றாங்க. இப்போல்லாம் யார் வந்து 10th மந்த்தெல்லாம் வெயிட் பண்ணுறது இல்லை, ஃபுல் பேபி தான், அப்போ எடுத்துருக்கு சார் அப்படின்னு. ஏன் சார் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர்ஸே இப்போ சொல்றாங்க, ஒரு பேர் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதாவது ஃப்ரூட்டா சாப்பிடுங்க, ஜூஸா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்க ஃபாஸ்ட் லைஃப்க்கு நீங்க உட்காந்துட்டுலாம் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு 2-3 ஃப்ரூட்ஸை போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கி குடிங்கன்றாங்க. எது சாப்பிட்டா சத்து சார்? அது 10% வேணுமா, நான் 50% வேணுமாங்கிறது தான். 50% தான் எப்படி? ஜூஸில் 50% தான் இருக்குது. நீங்கள் தான் பூர்வத்தையும் எடுத்து வெளியே போட்டுடுறீங்க. இல்லை, வடிகட்டாம வடிகட்டினா என்ன இருந்தாலும் ஜூஸ் வந்து அது முழு பழத்துலேருந்து அதை புழிஞ்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அது டைஜஸ்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும், உடம்புக்குள்ளார உடனடியாக போய் சேரும். பட் என்ன பிரயோஜனம்? 50% லாபம் தானே கிடைக்குது. பழமாக சாப்பிட்டீங்கன்னா அது உள்ளே போய் பழத்தில் இருக்கிற அத்தனை சத்து உங்களுக்கு வருது. அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்போ ஃப்ரூட்டை வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். பலன் எல்லாம் ஒன்று தான். பட் ஃப்ரூட்டாக ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா 10 பாட்டில் குடிக்கணும். ஒரு பழம்னா ஒரு பழம் சாப்பிட்டா போதும். இப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணணும். இப்போ இந்த சம்மர் சீசன்ல ஒரு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க, என்னோட பியூட்டிக்கு காரணம், நான் க்ளோ ஆகிறதுக்கு காரணமே நான் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய தண்ணி குடிச்சா நிஜமாலுமே ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுமா சார்? தண்ணி குடிச்சு தான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும், கட்டாயம் தேவைப்படுற உங்கள் உடம்பு உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடிச்சுதான். இப்போ என்ன மாதிரி செடன்ட்ரி லைஃபு, உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறேன், வெளிச்சமே பார்க்குறது இல்லை, எனக்கெல்லாம் தண்ணி தேவைப்படாது. பட் நீங்கள்லாம் அலைஞ்சு சுற்றிக்கிட்டுமோ அதுக்கு தகுந்த வேர்வை வெளியே போக போக அதுக்கு நீங்கள் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சு ஆகும். இப்போ டீஹைட்ரேட் ஆனால் பொதுவாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் சார்? டீஹைட்ரேட் ஆனால் மயக்கப்பட்டு விழுந்துருவீங்க. டீஹைட்ரேஷன்னாக்கா தோல் மாத்திரம் இதில் மூளைக்கு போகிற ரத்தமும் குறையுது, அன்கான்சியஸாக விழுந்துருவீங்க. டீஹைட்ரேஷன் உடனடியாக ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்ணாலும் செத்து போடுவாங்க. இப்போ சம்மரில் வந்து நம்ம என்ன மாதிரியான உணவு பழக்க முறையை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட பாடி வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய திரவ பொருட்கள் சாப்பிட்றது தப்பு இல்லை, திரவ பொருட்கள் அப்பப்போ சாப்பிடுங்க. வழக்கப்படி எல்லா சாப்பாடும் சாப்பிடுங்க, பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. ஆனால் இந்த நம்ம ஊரில் என்னன்னா, அந்த சம்மரில் தான் மாம்பழம் வரும், மாம்பழம் தான் அது உடம்பு கெடுக்கும். பட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடக்காது. அதில் நிறைய பழங்கள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்குற சக்தி இருக்கும். பொதுவாக அது ஒரு மித்தா இல்லை வந்து ஃபேக்டானே தெரியல, எல்லாரும் இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒயிட்டாக இருக்க எல்லாமே தானே சார் அவாய்ட் பண்ணணும், இந்த ரைஸு. அது ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து வெள்ளையாக இருக்கிற பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஆயுசுக்கு நல்லதுன்னு. என்னுடைய அண்ணன் மருமகன் இருந்தார், அவர் ஒரு டாக்டர், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். எக்கு சாப்பிட மாட்டார், மில்க் சாப்பிட மாட்டார், ரைஸ் சாப்பிட மாட்டார்,
வெள்ளையாக இருக்கிற எந்த பொருளையும் சாப்பிட மாட்டார். அவர் சொல்லுவார் எங்ககிட்ட, இல்லை நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், சொல்லுவார், மாமா நீ இது கண்டதெல்லாம் திங்கிற, தெருவில் போகிற வர பிராணியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஆபத்து அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாப்பா நான் தெருவில் போகிற வர பிராணியை சாப்பிட்றேன், நீ தெருவில் முளைக்கிற எல்லா புல்லு புண்ணி நீ தின்னுக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். நான் கொஞ்சம் உழைச்சி சாப்பிட்றேன், நீ உக்காந்தே புல்லு பூண்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் வர்ற பூச்சியை நீ சாப்பிட்டு சாக போகிற, இதில் வர்ற பூச்சியை சாப்பிட்டு நான் சாக போகிறேன், எப்படி சாக போகிறேன்? இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தவர் என்னாச்சு, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டு. அப்போ தான் சொன்னாங்க, அது என்ன சொல்லுவார்னா, போகிற போக்கு பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொண்டு வைக்கிற மாதிரி ஆகிடுவோம் போட்டிருக்கு. அவ்வளோ நீண்ட ஆயுள் ஒரு எதிர்பார்த்தார். இருந்திருக்க முடியும் விதி. அதாவது யாருக்கு எவ்வளோ ஆயுசுங்கிறது வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது. என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா என்னுடைய கல்லூரி நண்பர்கள் ஏறத்தாழ நிறையா பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க நீ எப்படி இருக்கிறேங்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு அதிசயம். ஏன்னா உணவில் எந்த கட்டுப்பாட்டையும் வைக்காத ஒரு ஆட்கள் நாங்கள். கூட படித்தவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, என்ன சார் என்னென்னதுவே சாப்பிட்டு எதை வேணாலும் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு சுற்றுற ஆளுங்க எப்படி சார் அப்படின்றாங்க. எங்களை விட நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க. அடுத்த கேள்வி அதுதான். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்த பசங்க நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் நடந்து போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதான் கேட்குறாங்க எப்படி முடியுது தெரியாது. எங்கள் அண்ணன் தம்பியிலே எல்லா தப்பையும் பண்ணுவோம். நான் எங்கள் 7 பேர். மூத்த அண்ணன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வந்தார். அவரையும் பீட் பண்ணுவோம் நான் பல விஷயங்கள்ல. அவர் கூட அந்த தப்புகள் பண்ணுறதுல கொஞ்சம் ரெகுலேட்டடாக தப்பு பண்ணுவார். நீங்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவர் அந்த டெய்லி நைட்டு வந்து ஒரு 2 பெங்கு பிராண்டி சாப்பிடுவார். அதுக்கு மேலே தொட மாட்டார். எவ்ரி நைட்டு. 84 வயசு சாகும்போது நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். காரில் ஏறுறதுக்கு வர்றாரு. காருக்கிட்ட போய் விழுந்துட்டார். கதவை திறந்து உட்காந்துருக்கு. நல்ல காலம். காருக்கிட்ட போனவர் அப்படியே கீழே விழுந்தார். போய் பார்த்தாக்கா இல்லை. அவ்வளோ ஈஸியான டெத். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு வேலைக்கு. அவருடைய கிரிக்கெட் கிளப்பில் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனில் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அதுக்கு போகிறார். அது காருக்கிட்ட போய் விழுந்துட்டார். அவ்வளோ ஈஸி டெத். எத்தனை பேருக்கு கிடைக்கும் அது? அதே மாதிரி அந்த மனைவியோட அண்ணன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தான். வந்துட்டு அவனுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருந்தது. அவன் ஒய்ஃபுக்கிட்ட வந்து வெத்தலை கொண்டான்னு சொல்லிட்டு இது பண்ண அது வெத்தலை எடுத்து திரும்பி வந்து பார்க்குது செத்து கிடக்கு. அவங்ககிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. எல்லாம் என்ன சொல்லுவான், ஆள் வேற இப்படி கத்திரிக்காய் காலங்கையை முளைச்ச மாதிரி என்னென்ன அவஸ்தைப்பட்டு சாவியோ தெரியல. அது எனக்கு அது வேற பயமாக இருந்தது. எப்போ வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கல, ஒன்று பார்க்கலமா அப்படியே இறந்துட்டான். இதெல்லாம் வந்து நீங்கள் திட்டமிடுறதுல அர்த்தமே இல்லை. சிலதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு தான் பேசணும். இந்த சூரியனை கண்டு பயந்துக்கிட்டு போகிறதுனால நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து ஏச்சி எல்லாம் போட்டுக்கிட்டாங்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. இப்போ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஓனர் ராமசாமி உடையார், அவர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டார். ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு தனியாக இதை போட்டு அவருக்கு அங்கேயே தங்கிட்டார். காலேஜில் பார்த்திங்கன்னா அவருடைய இது இருக்கும், அவருடைய சமாதி இருக்கும். அந்த சமாதி இடத்துல தான் அவர் கட்டி அத்தனை டாக்டர்ஸும் பக்கத்துலேயே. எனி எமர்ஜென்சி மெடிக்கல் காலேஜ் இஸ் தேர். அது மாதிரி இப்போ படுத்தார். நடக்கலையே. 62 வயசு தான். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா லைஃப் இஸ் டு என்ஜாய். அது லைஃப் இருக்கிறவங்கள என்ஜாய் பண்ணிட்டு போகும். இல்லை நான் ஏன் இந்த சுகரை பற்றி கேட்டேன்னா, இப்போ சம்மரில் நிறைய பேர் ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க, அவங்களும் எடுத்துப்பாங்க. ஸோ சுகர் இல்லாமல் எடுத்துக்க முடியாது இல்லையா? சுகரோட தான் சாப்பிடணும். அதுதான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்னு. அன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகர் இருந்தது. ப்ரௌன் சுகர்னா வெல்லம். ஆமாம். நாட்டு சர்க்கரை வேண்டாம். நாட்டு சர்க்கரை வந்து இது காய்ச்சி அதை விட பெட்டராக இது பண்ணிட்டாங்க. இந்த சர்க்கரை இன்னும் ஈஸியாக இருக்குது பயன்படுத்துறதுக்கு. அதனால் இது பண்ணுறாங்க. அப்போவும் கூட இப்போ வந்து அது ஃபேஷனாக கருப்பட்டி காப்பி கிடைக்குன்னு போடுறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? அதே மாதிரி தான் இருக்குது. உங்கள் திருப்திக்கு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளம் காய்ச்சற தொழில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. சர்க்கரை ஆலைகள் எங்கே பார்த்தாலும் பெருகிடுச்சு. அப்புறம் வந்து அதை உபயோகப்படுத்தாமல் என்ன பண்ண முடியும்? சம்மரில் நல்லா வெயிலில் சுற்றிட்டு ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ முன்னேற்றங்களில் வர்ற விவகாரங்களை அனுபவிச்சுக்கிட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது? சும்மா நாட்டு சக்கரை சாப்பிட்றேன் அதனால ஆயுசை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு புரியாமல் உட்காந்துட்டு பேரன் பேத்தியெல்லாம் வந்து உட்காந்துட்டு என்ன தாத்தா ஒன்றும் ஐடியாவே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்குது. என்ன ஐடியா இருக்கணுமா? போயிட்டே இருக்கிறே என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க. நன்றி சார்.